தீபாவளி டு ஆல். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு தீபாவளி வந்துடுச்சு. எல்லார் வீட்லேயும் ரொம்ப மும்முரமாக பலகாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நானும் கூட ரொம்ப மும்முரமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி பாதுஷாவும் மோத்திச்சூர் லட்டும் பண்ணினேங்க. பட்டன் பாதுஷா தாங்க இன்றைக்கி பண்ணினேன். 3/4 கிலோ மைதா மாவு யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எவ்வளோ தான் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினாலுமே நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு சந்தோஷம் தானே. ரொம்பவே ஜூஸியாக இருந்துச்சு, ரொம்ப டெண்டராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ அருமையான இந்த பட்டன் பாதுஷா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? நான் 3/4 கிலோ மைதா மாவு எடுத்து சலிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா சேர்த்து கையால் நல்லா கலந்து விடலாம். முக்கால் கிலோ மைதா மாவுக்கு 1.5 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். அதோட 100 ml கீ சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையுமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்னஸாக இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ அழுத்தம் கொடுக்காம பிசைங்க. குலோப் ஜாமுன் மாவு நம்ம எப்படி பிசைவோமோ அதே மாதிரி அழுத்தம் கொடுக்காம ரொம்ப ஜென்டிலாக பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இது மாதிரி வரும். இப்போ தான் நமக்கு உள்ளுக்குள்ளே இது மாதிரி பிசைஞ்சாதான் உள்ளுக்குள்ளே லேஸ் ஃபார்ம் ஆகும். பாதுஷாவுக்கு லேஸ் தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்களேன், உள்ளுக்குள்ள நல்ல லேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் நான் எப்படி பிசைகிறேன் பார்த்தீங்களா, எடுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா, கீழே இருந்து மேலே மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை பிசைஞ்சு ஒரு உருண்டையாக ஊற்றிக்கலாம். நான் முன்னாடி சொன்னது மாதிரியே அழுத்தம் கொடுக்க வேண்டாங்க, அவ்வளோதான். அப்படியே வச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு பாகு காய்ச்சணும். நான் 3/4 கிலோ மைதா மாவுக்கு 3/4 கிலோ சுகர் எடுத்துக்கிறேன். பெரிய பாதுஷாவாக நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்மளால சாப்பிடவே முடியாது, தூக்கி போட்டுருவோம். பாதி சாப்பிட்றதுக்கெல்லாம் திகட்டிடும் நமக்கு. ஸோ குட்டி பாதுஷா நம்ம பண்ணோம்னா தேவைப்பட்டால் கூட 2, 3, 4 நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். 3/4 கிலோ சுகர் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு பாகு காய்ச்சலாம். பாகு கம்மி பதம்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். அதோட பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். கலர் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கொதிக்கணும், பாகு கொதிக்கணும். நான் முன்னாடி சொன்னது மாதிரியே பாகு கம்பி பதம்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த பிசுப்பு தன்மை, பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தன்மை வந்தாலே போதும். பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். பாகு கட்டியாகாமல் இருக்கிறதுக்காண்டி லெமன் ஜூஸ் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவு எடுத்து பார்த்தீங்கனாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம உருட்டுங்க. குலோப் ஜாமுன் நம்ம எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரியே உருட்டி சென்டராக கட்டை விரல வச்சு ஒரு கொடுத்தீங்கன்னா, ப்ரெஸ் கொடுத்தீங்கனாலே பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. அதில் கிராக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாங்க. அப்போ தான் அந்த பாகு உள்ளுக்குள்ளே இறங்கி நல்ல ஜூஸியான பாதுஷா நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம பாதுஷாக்களை செஞ்சு வச்சுக்கலாம். அதிகமாக நம்ம பாதுஷா செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒரு பக்கம் அடுப்பில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து பாகில் போட்டு அதை வச்சுட்டா அடுத்த செட்டு வர்ற வரைக்கும் அது பாகில் ஊறிட்டு இருக்கும். இப்போ பாருங்களேன், இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு 10-15 நீங்கள் அதாவது எவ்வளோ ஆயில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ரொம்ப கரிஞ்சு போயிடும், வெளியில் கரிஞ்சிடும், உள்ளே வெந்திருக்காது மைதா மாவு. ஸோ ரொம்ப கம்மியான ஹீட்டில் தான் இருக்கணும் ஆயில். இப்போ பாதுஷாக்களை போட்டு பொரிக்கணுங்க. நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். போட்டிங்கன்னா தானாகவே மேலே எழும்பி வந்துடும்.
இப்போ 2 பக்கமும் திருப்பி மட்டும் விடுங்க, அப்பப்போ திருப்பி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே அதை எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே அந்த ஜீரா பாகு வச்சுருக்கோம் இல்லையா, சுகர் சிரப்பு, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் அடுத்த ஈடு நம்ம பாதுஷா பொரிக்கிற வரைக்கும் இது அப்படியே இருக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய நான் 3/4 கிலோ போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் அடுத்த ஈடு நான் பொரிக்கிறேன். அது வரைக்கும் இது அப்படியே ஊறலாம். ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே ஊறலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுத்த ஈடு பொரிஞ்சு வருது பார்த்தீங்களா? எவ்வளோ கரெக்டான, நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக மாவு பிசைஞ்சு உருட்டி போடுறோமோ அந்த அளவுக்கு தானாகவே மேலே எழும்பி அவ்வளோ அழகாக வரும். இப்போ ஊறின பாதுஷாவை நம்ம எடுத்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. டெக்கரேஷனுக்கு நான் பால்கோவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நட்ஸு கூட வச்சுக்கலாம். பாதாம் பிஸ்தா எல்லாம் பொடியாக கட் பண்ணி நட்ஸு கூட வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக நல்லா ஊறி இருக்குது. ரொம்ப ஜூஸியாக அருமையாக இருந்துச்சுங்க பாதுஷா. என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ரொம்ப ஆசையாக எடுத்துகிட்டு போனா. ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னுட்டு. இது செஞ்சுட்டு தான் அடுத்து நான் மோத்திச்சூர் லட்டு நான் பண்ணினேன். லட்டு ரெசிபி நான் நாளைக்கு போடுறேன். நாளைக்கு நான் அதிரசம் பண்ணுற வேலை இருக்குது, எனக்கு தேங்காய் பாறை பண்ணுற வேலையெல்லாம் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு ஏற்பட்ட வேலை இருக்குது. நாளைக்கு முடிஞ்சால் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த குட்டி பாதுஷாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. மத்தாப்பெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பட்டாசெல்லாம் வெடிங்க. பட்டாசு வெடிக்கும் போது எப்பொழுதுமே பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க பக்கெட்டில். இந்த வீடியோ, இந்த பாதுஷா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 3/4 கிலோ மைதா மாவுக்கு எனக்கு 1.5 கிலோவுக்கு மேலே பாதுஷா வந்துச்சுங்க. 1 கிலோ அவள்கிட்ட கொடுத்து விட்டுட்டேன், தங்கச்சிட்ட கொடுத்து விட்டுட்டேன். 1/2 கிலோ போல் நான் வச்சுக்கிட்டேன். Once again, advance happy Diwali.